இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பீட்டா ஃபிஷ்க்கு எந்த அளவுக்கு டேங்க் குடுக்கணும், எந்த அளவுக்கு டேங்க் குடுத்தா அது ஹேப்பியா இருக்கும் அப்படின்னு பீட்டா ஃபிஷ்ஷோட டேங்க் செட்டப் பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பீட்டா ஃபிஷ் வந்து கடையில ஒரு சின்ன டம்ளர்ல இல்ல ஒரு சின்ன கவர்ல கட்டி போட்டிருப்பாங்க. ஆ அத வச்சு நீங்க வந்து என்ன நெனச்சிருப்பீங்கன்னா, பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ரொம்ப சின்ன டேங்க் இருந்தா போதும். அதாவது ரொம்ப சின்ன இடம் இருந்தாவே போதும். அது வந்து ஹேப்பியா இருக்கும்னு நெனச்சிருப்பீங்க. இது வந்து ரொம்பவே தப்பான விஷயம். இப்போ நீங்க பீட்டா ஃபிஷ் வளர்த்துறீங்க அப்புட்ன்னா, அதுக்கு கண்டிப்பா ஓரளவுக்கு பெரிய இடம் குடுக்கணும். அப்புறம் ஏன் நீங்க வந்து கடையில வந்து சின்ன இடம் குடுத்துருக்காங்க, மத்த எல்லா மீனுக்கும் பெரிய இடம் குடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். மத்த எல்லா மீனையுமே ஒண்ணா விட்டுருப்பாங்க. ஆனா பீட்டா ஃபிஷ் அப்படி கிடையாது. எல்லா பீட்டா ஃபிஷ் வந்து ஒண்ணா விட்டா மேக்ஸிமம் ஃபைட் பண்ணி ரொம்ப எல்லாம் சண்டை போட்டு அடிச்சுக்குங்க. அதனால அந்த ஒரே காரணத்தினால தான் பீட்டா ஃபிஷ் வந்து தனித்தனியா குடுக்குறாங்க. அப்படி தனித்தனியா குடுக்கும்போது, பீட்டா ஃபிஷ்க்கு பெரிய டேங்க்கால அவங்களால குடுக்க முடியாது. அப்படி குடுத்தா அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகும். அதனால அந்த ஒரே காரணத்தினால தான் ஒரு சின்ன டம்ளர்லயோ, இல்ல ஒரு சின்ன கவர்லயோ பீட்டா ஃபிஷ் வந்து கட்டி போட்டுர்றாங்க. ஆ அது மட்டும் இல்லாம இந்த பீட்டா ஃபிஷ்ஷால ஒரு சின்ன டேங்க்ல சர்வே ஆக முடியும். அது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதையும் அதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப சின்ன டேங்க்ல போட்டுருக்காங்க. ஆனா மத்த ஃபிஷ்லாம் இந்த அளவுக்கு சின்ன டேங்க்ல வந்து சர்வே ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஆனா பீட்டா ஃபிஷ் வந்து ஒரு சின்ன இதில சர்வே ஆகும். ஆனா அது ஹேப்பியா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த பீட்டா ஃபிஷ் வந்து அந்த சின்ன டேங்க்ல ஹேப்பியா இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, அட்லீஸ்ட் இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லா ஹேப்பியா இருக்கணும்னா 11 கேலன் டேங்க் வேணும். அதாவது 41 லிட்டர் அந்த டேங்க் பிடிக்கிற மாரி உங்களுக்கு டேங்க் வேணும். அப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவே நல்ல விஷயம். உங்க பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹேப்பியா நீங்க மெயின்டெயின் பண்ணலாம். அந்த டேங்க்கு நீங்க குடுக்கறது மட்டும் இல்லாம, அந்த டேங்க்ல ஒரு ஹைடிங் ஸ்பாட்டாவது இருக்கணும். அந்த ஹைடிங் ஸ்பாட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க பீட்டா ஃபிஷ் வந்து அந்த ஹைடிங் ஸ்பாட் கூட கொஞ்சம் போய் நல்லா ப்ளேஃபுல்லா இருக்கும். அப்படி ஹைடிங் ஸ்பாட்டே இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வெறுமனே அந்த டேங்க் மட்டும் இருந்தா அந்த பீட்டா ஃபிஷ்க்கு வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளேஃபுல்லா விளையாடுறதுக்கு எதுவுமே இருக்காது. அப்போ இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே நெறையா இருக்கு. அப்படி உங்க விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்புட்ன்னா, ஆ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே இருந்துச்சுன்னா, அதுக்கு சிக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நெறையா இருக்கு. அதனால மேக்ஸிமம் உங்க பீட்டா ஃபிஷ்க்கு கொஞ்சம் பெரிய டேங்க் குடுத்துட்டு, அதுக்கு ஒரு ஹைடிங் ஸ்பாட் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் உள்ள எல்லா ஃபுட்டும் போட்டீங்கன்னா, உங்க பீட்டா ஃபிஷ் வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்கும். இப்படி மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்க பீட்டா ஃபிஷ்ஷோட கலருமே ரொம்ப நல்லா பூஸ்ட்டா, நல்லா பிரைட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க பீட்டா ஃபிஷ்ஷோட குரோத்து மத்த ஃபிஷ்ஷ கம்பேர் பண்றத விட கொஞ்சம் டபுள் மடங்கு நல்லாவே இருக்கும். நீங்க வளர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க இந்த சேஞ்சஸ உங்களால விசிபிளா நோட்டீஸ் பண்ண முடியும். ஆ இந்த டேங்க் செட்டப்லாம் குடுத்துட்டு, உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸ் இல்லாத ஒரு ஃபுட்ட குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த பீட்டா ஃபிஷ் வந்து ஆ அந்த அளவுக்கு ஒரு குரோத்த வந்து நீங்க பார்க்க முடியாது. ஆ நீங்க உங்களால முடிஞ்சா, உங்களால லைவ் ஃபீட் குடுக்க முடிஞ்சா, தாராளமா இந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து நீங்க லைவ் ஃபீட் பண்ணலாம். ஏன்னா, லைவ் ஃபீட்ல வந்து நெறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கு. அப்படி உங்களால முடியல அப்புட்ன்னா, நீங்க பில்லட்லயே ஒரு நல்ல பில்லட் ஃபுட்டா வாங்கி, இந்த பீட்டா ஃபிஷ்க்கு ஃபீட் பண்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ உங்க டவுட் போயிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த பீட்டா ஃபிஷ்க்கு எவ்வளோ டேங்க் சைஸ் வேணும்? அப்புறம் இந்த டேங்க்ல என்னென்னலாம் இருக்கணும்? அப்படின்றத பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த டவுட்ட நான் கிளியர் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.